ஹலோ காய்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். இது வந்து சாட்டர்டே எடுத்த மினி விலாக் தான். கொஞ்சம் டைம் இல்லாதனால ஸோ இன்றைக்கி தான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹாப்பினஸ். ஏன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆர்மி குவார்ட்டர்ஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்துட்டு ஒருத்தவங்க வீட்டில் தான் சமைச்சு சாப்பிட போகிறோம் லஞ்சு. ஸோ அதனால் குயிக்காக எழுந்திரிச்சிட்டு இன்றைக்கி எப்போவுமே 9:30 ஆகிடும். பட் இன்றைக்கி கொஞ்சம் இயர்லி மார்னிங்கே வேக்கப் பண்ணிவிட்டு பாப்பாக்கு 8 o'clock டிஃபன் கொடுத்துடலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே போகிறதா இருந்துச்சு. அதனால் குயிக்காக வீட்டிலேருந்து எல்லாம் பேக் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வாட்டர் எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி வீட்டில் சிம்பிளாக இட்லியும் சாம்பாரும் தான் பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு எப்பயுமே வைக்கிற சாம்பாரமாக தான் வச்சுட்டு இன்றைக்கி நானும் அது தான் சாப்பிட்டேன். அவங்க விளையாடிட்டு அவங்களுக்கும் ஊட்டி விட்டுட்டேன். ஒரு இட்லி சாப்பிட்டு கரெக்டாக 1/2 hour பண்ணிட்டேன். அதனால கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துட்டு அவங்களுக்கு டிஃபன் எப்படியாச்சும் கொடுத்துடணும். ஏன்னா வெளியே போயிட்டால் கொடுக்க முடியாதுன்றதுனால வீட்லேயே சூப்பராக கொடுத்துட்டேன். அப்பா என்ஜாய் பண்ணி இன்றைக்கி அடம் பிடிக்காமல் ஒரு இட்லி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி யார் வீட்டில் சாப்பிட போகிறோன்னா இங்கே தெரியும் பாருங்கள். வெளியே பார்க்க கொஞ்சம் ஓல்டு பங்களா மாதிரி தான் தெரியும். பட் உள்ளே கொஞ்சம் எல்லாம் நீட்டாக இது பண்ணியிருப்பாங்க. இந்த பேக் டோர் நான் எப்பவுமே ஓப்பன் பண்ண மாட்டேன். ஸோ இன்றைக்கி காட்டலாம், இங்கேருந்து அங்கே தான் போகிறோம் லஞ்சுக்குன்றதுனால காட்டலான்னு சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். திறந்தாவே ஏதாச்சும் வந்துடும். பாம்பு, பூச்சி, கூரான் எல்லாமே வரும் உள்ள. ரொம்ப ஆசை பேக் டோர் யூஸ் பண்ணணுன்ட்டு. பட்டு அது இருக்குன்றதுனால நான் எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரைட்டாக தெரியுது பார்த்திங்களா, அந்த கோட்ரஸ் தான். இங்கே கொஞ்சம் பக்கமாக இருக்கிறதுல யாருமே இல்லை. ஏன்னா அவ்வளோ மோசமாக இருக்குது அந்த வீடு. அவங்க இருக்கிற வீடுமே அந்தளவுக்கு மோசமாக தான் இருக்கும். அடிக்கடி பாம்பெல்லாம் வந்துட்டு போகும். பட் உள்ளே கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும். நான் அதுக்கப்புறமா காட்டுறேன் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் எங்களோட பேக் சைட், கோட்ரஸ்க்கு பேக் சைட். கொஞ்சம் பக்கத்தில் எல்லாம் க்ளீன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, க்ளீன் பண்ணாலுமே எல்லா பூச்சியும் வரும். இது மங்கி வந்து தள்ளியே ஓட்ட பண்ணிடுச்சு அந்த நெட்டை. கரெக்டாக அவளுக்கு தான் அந்த பேக் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு பாப்பா என்ஜாய் தான் எடுத்து மாட்டிட்டாங்க. சைக்கிளில் தான் போவேன்னு இடம் முடித்தாங்க. நான் வேணான்னு சொல்லிவிட்டு வாக்கிங்லேயே போகலான்னு சொல்லிவிட்டு சைக்கிளில் போனால் அப்புறம் சைக்கிளையும் தூக்கிக்கணும் அவளையும் தூக்கிக்கணும். நான் ஒரு பேச்சு கூட எங்கிட்ட கேட்க மாட்டாங்க. அப்புறம் டக்குன்னு வந்தாச்சு அவங்க வீட்டுக்கு. அந்த பாப்பா வந்து இன்றைக்கி சாட்டர்டே பூஜை பண்ணுறதுனாங்க. ஸோ வீட்டில் எல்லாமே சாப்பிட்லாக்கான்னு சொல்லிட்டு வெஜ் மெனு தான். கொஞ்சம் முன்னாடியே வாங்கக்கா கொஞ்சம் கட்டிங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. கட்டிங்னா வெஜிடபிளிங் கட்டிங்னா அது மட்டும் பண்ணி கொடுத்தேன் நான். அவங்க வீடு இப்படி தான் இருக்கும். என்ட்ரன்ஸ்லேருந்து வெளியே பார்க்க கொஞ்சம் இதாக இருந்தாலும் உள்ளே நீட்டாக கொஞ்சம் வச்சுருக்காங்க. அதனால் பார்க்க அழகாக தெரியுது. பூஜை ரூம் இருக்கிறதே 2 ரூம் தான். அதில் ஒன்று பூஜை ரூமாக மாற்றிடுறாங்க. நானும் அப்படி தான். நான் கிச்சன்லேயே வச்சுருப்பேன். பட் இவங்க இந்த ரூம்லேயே வச்சுருக்காங்க. இது ஹால்னால் டைனிங் ஹால், நம்ம எப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பெட்ரூம். இந்த மாதிரி கிராஸில் நானும் வாங்கி போகலான்னு ஆசை. ஆனால் என் பொண்ணு எங்கே இருந்தாலும் ஏறி பிடுங்கி போட்டுறான். ஒன்று வைக்க விட மாட்டாள். அதனால் அவகிட்ட இருந்து அந்த இதை காப்பாற்றுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். கிச்சன் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்குன்னா அது வந்து அவங்களா அப்படி கொஞ்சம் மாற்றி வச்சுக்கிறாங்க. அப்படி அந்த கபோர்டெல்லாம் பாருங்கள், தெரியும் வீடியோலலாம் வெளியே வந்துட்டுருக்கோம். பட் எங்களுக்கு வந்து குவார்ட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குது. இந்த சைட் பாத்ரூம் ரொம்ப பிளானாக பண்ணி ஷூ ரேக்கெல்லாம் மேலே வச்சுருக்காங்க. பரவாயில்ல, என் பொண்ணுக்கிட்டேருந்து அந்த ஷூவெல்லாம் காப்பாற்றுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். இந்த சைட் பார்த்திங்கன்னா என்னோடய குவார்ட்டர்ஸ் தெரியும் கீழே. நெக்ஸ்ட்டு ஒர்க்கு தான். மெனு வந்து கத்திரிக்காய் ரைஸ் தான். அப்புறம் தயிர், வெஜிடபிள் ரைஸ் காமன் எல்லாருக்குமே. பூஜை பண்ணுறதுக்கு வந்து சாதம், பப்புன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. பருப்பு சாம்பார் தான். பட் அவங்க ஆந்திரா ஸ்டைலில் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பஜ்ஜி, ஆலு 65, ரசம், சேமியா கேசரி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் பண்ணியிருந்தாங்க. பட் நான் கொஞ்சம் கட்டிங் ஹெல்ப் மட்டும்தான் பண்ணேன். குட்டி பாப்பாவுக்கு மட்டுமே ஊட்டுறாங்க. வேண்டாமான்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை. ஏன்னா அவள் இப்போ தான் 1 year கேர்ள் பேபி. அந்த மிக்சர் போயிட்டு அவளுக்கு வாயில் குத்திக்கும். ஊட்டாதாம்மான்னா அவளுக்கு தான் கொடுப்பேன்னு அடம் பிடிச்சி ஊட்டிகிட்டே இருந்தாங்க. அவளும் சாப்பிட்டுட்டே இருக்கு. குழந்தைக்கு ஆசை.
அடங்கவே மாட்டா என் பொண்ணு. இவளை வச்சு கட்டி பிடிச்சிருவா, ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுவா, பயமாக இருக்கும். தர்ஷியும் அதே அவளுக்கு டார்ச்சர் பண்ணுவாள். தர்ஷி தான் அவளுக்கு ஃபேவரெட். பாப்பாவுக்கு எப்போவுமே அவங்க கூட ஜாலியாக இருப்பாள். இன்னும் 2 பேர் இருக்காங்க, பட் இந்த வீடியோவில் அவங்க மிஸ் ஆகிட்டாங்க, அபியும் சசியும். அவங்க இப்போ இன்னும் ஜாஸ்தி ஃபேவரெட் ஆகிட்டாங்க மேடம்க்கு. அம்மா கூட வேண்டாம், அவங்களுக்கு அவங்க தான் வேணும் பாப்பாவுக்கு. எந்த அளவுக்கு அட்டாச்சாக இருக்காங்களோ அந்தளவுக்கு வச்சு டார்ச்சர் பண்ணி விட்ருவா மெர்லானி. அப்புறம் ஒரு அக்கா கூட வெளியே போகணும், அவங்க வந்து கன்சீவாக இருக்காங்க. ஸோ சும்மா நான் கூட தான் போனேன் ஹெல்ப்புக்காக. ஹாஸ்பிட்டல் போகணுன்னா ஆர்மியில் வண்டி கொடுப்பாங்க, ஸோ அவங்க கூட தான் போயிருந்தோம். இது ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு கொஞ்ச நேரம் விளையாட்டு இருந்தாங்க, வண்டி இருக்குது, கொஞ்சம் லேட் ஆச்சு. இது என்னமோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அது பேர் இங்கிலீஷில் போட்டிருந்தா கூட படிச்சிருக்கலாம், ஹிந்தியில் வச்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் ஹிந்திக்கு அலோடே இல்லையே, அப்புறம் எங்கே படிக்கிறது. பட் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஆந்திரா பொண்ணுங்களுக்கு எல்லாமே ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் படிக்க தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் இருக்குது. அந்த ஊரில் வந்து ஹிந்தி கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட இருக்குது, நம்ம ஊரில் இல்லை. ஃபைனலாக வந்துட்டு 2:30 ஆகிடுச்சு லஞ்சு சாப்பிடவே. சூப்பராக சாப்பிட்டு ரொம்ப பசி. காலையில் வெறும் 3 இட்லி சாப்பிட்டுட்டு போயிட்டு மத்தியத்துக்குள்ளே அவ்வளோ பசி எடுத்துச்சு. சூப்பராக சாப்பிட்டு முடித்தோம். அந்த பாப்பாவுக்கு வந்து ஒரு விஷ் பண்ணணும். ஏன்னா நீங்களாம் வீடியோ பார்க்குறவங்கன்னா அந்த பாப்பாவுக்கு வந்து 4 இயர்ஸாக பேபி இல்லை, கொஞ்சம் விஷ் பண்ணுங்கள், சீக்கிரம் பேபி வரட்டுன்ட்டு. அதனால அவங்க நிறைய பூஜை பண்ணுவாங்க. நான்லாம் அவ்வளோ பூஜை பண்ணவே மாட்டேன், பட் நல்லா பண்ணாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.